வனவிந்தை செய்திகள். பாகம் 75. சிறுவனின் விரலில் சிக்கிய நட்டை கலற்றுவதற்கு 90 நிமிடங்கள் போராடிய மீட்பு படையினர். சீனாவை சேர்ந்த சிறுவன் ஒருவனின் விரலில் மாட்டிக்கொண்ட நட்டு ஒன்றினை அந்நாட்டின் மீட்பு படையினர் சுமார் 90 நிமிடங்கள் போராடி மீட்ட வேதனையான சம்பவம் ஒன்று அண்மையில் இடம்பெற்றுள்ளது. பெயர் வெளியிடப்படாத குறித்த சிறுவன் நட்டுகளை வைத்து விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக சிறுவனின் வலது கையின் மோதிர விரலில் நட்டு மாட்டிக்கொண்டுள்ளது. இதனை அடுத்து தீயணைப்பு படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர். மீட்பு படையினர் மோதிரம் போல மாட்டிக்கொண்ட நட்டினை கலற்றுவதற்கு சவர்க்காரம், எண்ணெய், குரடு, நகம் வெட்டி, நட்டினை வெட்டும் சாதனம், வாள் என 6 வகையான சாதனங்களை பயன்படுத்தி முயற்சித்துள்ளனர். இதனிடையே சிறுவன் வலியால் துடித்து பெரும் அவதிப்பட்டுள்ளான். இறுதியில் ஒரு வழியாக சுமார் 1.5 மணி நேர போராட்டத்தின் பின்னர் சிறுவனின் விரலிலிருந்து நட்டு கலற்றப்பட்டுள்ளது. சிறுவன் வலியால் அழுதுள்ளான். பரிதாபகரமான இச்சம்பவம் சீனாவின் ஷொக்கிங் நகரில் இடம்பெற்றுள்ளது. சிறுவன் நட்டுடன் தானா விளையாட வேண்டும்? ஆம், பெரியவர்கள் கூட துளையுள்ள பொருட்கள் கையில் சிக்கினால் சும்மா இருக்காமல் சொறிவதுண்டு. சின்ன பிள்ளை சும்மா இருக்குமா? எல்லாம் எல்லாருக்கும் ஒரு பாடம்தான். அவதானமாக இருப்போம். அறத்தொண்டுக்காக மொட்டை அடித்த சிறுமி. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நன்கொடை வழங்குவதற்காக சிறுமி ஒருவர் தனது தலையை மொட்டையடித்த சம்பவம் பிரிட்டனில் இடம்பெற்றுள்ளது. பிரிட்டன் இசல் பகுதியை சேர்ந்த ஜெஸ் வின் என்ற 15 வயது சிறுமியே இவ்வாறு தனது தலையை மொட்டையடித்துள்ளார். இவரது பாட்டனார் அண்மையில் புற்றுநோய் காரணமாக உயிரிழந்துள்ளார். அவரது இழப்பை நன்கு உணர்ந்த அச்சிறுமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 400 ஸ்டெர்லிங் பவுனுக்கு மேல் நன்கொடையை திரட்டி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இவ்வாறு தனது தலையை மொட்டையடித்துள்ளார். ஆனாலும் இச்சிறுமி தலைமயிர் இல்லாது பாடசாலைக்கு வருவதற்கு பாடசாலை நிர்வாகம் தடை விதித்துள்ளதாக அச்சிறுமியின் தாய் வெண்டி தெரிவித்துள்ளார். அறத்தொண்டுக்காக எனது மகள் தலையை மொட்டை அடித்திருந்தாலும் அதுவே அவருக்கு பிரச்சினையை கொடுத்துள்ளது என சிறுமியின் தாய் மேலும் தெரிவித்துள்ளார். இச்சிறுமி கல்வி கற்கும் பாடசாலையில் நீண்ட தலைமயிருடன் மாணவிகள் பாடசாலைக்கு வருவது பாடசாலையின் சீருடை கொள்கையில் ஒன்றாக காணப்படுகின்றது. 15 வயது சிறுமிக்கு வந்த இந்த வேகம் எல்லாருக்கும் வருமா என்பது சந்தேகமே. பாராட்டப்பட வேண்டிய சிறுமி இவள். என்றாலும் பாடசாலை நிர்வாக விதிமுறைகள் கொஞ்சம் சலுகை கொடுத்து அவளை பாடசாலைக்குள் மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாமே என்றும் எண்ண தோன்றுகிறது. மாமியாரை கொதிநீர் ஊற்றி கொலை. மாமியாரை கொதிநீர் ஊற்றி கொலை செய்த மருமகளுக்கு 41 வருட கால சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா கொலராடோ ஸ்பிரிங் பகுதியை சேர்ந்த எலிசபெத் ரெய்னி என்ற 20 வயது பெண்ணுக்கு இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் தனது மாமியாரான டெபோரா ரெய்னோ வயது 59 என்ற பெண்ணை கடந்த ஜனவரி மாதம் மிகவும் கொடூரமாக கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எலிசபெத்துக்கு குழந்தை ஒன்று பிறந்துள்ளது. தனது கணவர், மாமியார் மற்றும் குழந்தையுடன் தொடர்மாடி குடியிருப்பில் வசித்து வந்த மேற்படி பெண் ஒரு நாள் தனது மாமியாரை கொதிநீரில் தூக்கி வீசியுள்ளதுடன் சலவை தூளை மூக்கிலும் வாயிலும் ஊற்றி குத்தி கொலை செய்துள்ளார். பின்னர் கணவர் வருவதற்குள் மாமியாரின் உடலை காற்றடைக்கப்பட்ட மெத்தையில் மறைத்து வைத்துள்ளார். இச்சம்பவத்தை கேள்வியுற்ற போலீசார் குறித்த பெண்ணை கைது செய்வதற்காக வந்தபோது குழந்தையானது கத்தி ஒன்றை காட்டி அழுதுள்ளது. இதன்போது குழந்தையை போலீசாரை நோக்கி வீசிவிட்டு அப்பெண் தப்பிக்க முயன்றுள்ளார். எனினும் அவரை மடக்கி பிடித்து போலீசார் கைது செய்துள்ளனர். கணவனும் மனைவியும் விவாகரத்தான நிலையிலேயே வாழ்ந்து வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். என்னை உனது மனைவிக்கு பிடிக்கவில்லை என தனது தாயார் கூறியதாகவும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் இடையில் நீண்ட நாட்கள் வாக்குவாதங்கள் இடம்பெற்று வந்ததாகவும் குறித்த பெண்ணின் கணவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். அடடா, ஆசிய கலாச்சாரம் அமெரிக்கா வரை சென்று விட்டதா? ஆனாலும் இவ்வளவு கொடூரம் இந்த மருமகளுக்கு வேண்டாம். மாமி மருமகள் சண்டை அங்கேயும் இருக்கிறது என்பது புதிய விஷயமாக இருக்கிறது. வயதான அந்த பெண் பாவம், என்ன செய்ய? வீட்டுப்பாடம் செய்யாத மகனை காயப்படுத்திய தாய். பாலர் பாடசாலையொன்றில் வழங்கப்பட்ட வீட்டு பாடங்களை செய்யாததன் காரணத்தினால் தாய் ஒருவர் தனது 6 வயது மகனை உடை கொழுவும் கொக்கியில் தாக்கி காயப்படுத்திய சம்பவம் சீனாவில் இடம்பெற்றுள்ளது.
சீனாவின் மேற்கு பகுதி காங்டன் மாகாணம் ஜியாங் மென் எனும் நகரில் உள்ள பாலர் பாடசாலையில் படிக்கும் சியோபிங் எனும் சிறுவனே இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகியுள்ளார். மேற்படி சிறுவன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார் என்பதை பாலர் பாடசாலையில் கற்பித்துக் கொடுக்கும் ஆசிரியர் ஒருவரின் மூலமாக போலீசாருக்கு தகவல் சென்றடைந்துள்ளது. இச்சிறுவன் எவ்வாறு காயப்பட்டுள்ளான் என்பதனை புகைப்படமாக எடுத்து குறித்த ஆசிரியை போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார். குறித்த சிறுவன் பாடசாலையில் கொடுக்கும் வீட்டு பாடங்களை செய்வதில்லை என்றும் பாடசாலையில் அடங்கா பிடாரி என்று பெயர் வாங்கியதனாலுமே மகனை இவ்வாறு அடித்ததாக சிறுவனின் தாய் போலீசில் தெரிவித்துள்ளார். நான் அன்றைய தினம் வீட்டு பாடம் செய்யவில்லை என்பதனாலேயே எனது தாய் என்னை அடித்தார் என குறித்த சிறுவன் கூறியுள்ளார். நியாயமான காரணத்தினால் குறித்த சிறுவனுக்கு அடி விழுந்துள்ளதாக கூறி சீன போலீசார் இச்சம்பவம் தொடர்பாக எதுவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் சிறுவனின் உடலில் மிக மோசமாக காயங்கள் காணப்படுவதால் இனி இவ்வாறு முறை தவறி நடப்பதை தவிர்த்து கொள்ளுமாறு சிறுவனின் தாயை எச்சரித்துள்ளதாக சீன போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சிறுவனுக்கு முறையான தீர்வு கிடைக்காததன் காரணத்தினால் குறித்த ஆசிரியை சிறுவனது காயங்களை பிரதிபலிக்கும் புகைப்படங்களை சமூக இணையதளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளார். ஒரு தாய் வீட்டுப்பாடம் தன் மகன் செய்யவில்லையே என்று இப்படியும் அடிப்பாரா? அநியாயத்துக்கு அடித்து வேதனை கொடுத்திருக்கிறார். இப்படி இந்த தாய் இரக்கமில்லாமல் செய்யலாமா என்பதும் கேள்வியாக இருக்கிறது. பாசமாக சொல்லி செய்வித்திருக்கலாமோ என்றும் என்ன தோன்றுகிறது. மாடுகளால் அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம். மாடுகளின் வெப்பம் காரணமாக தீ விபத்து எச்சரிக்கை சமிஞ்சைகள் ஒலித்ததால் போயிங் 474 ரக விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட சம்பவம் பிரிட்டனில் இடம்பெற்றுள்ளது. ஐரிஸ் கடல் பகுதிக்கு மேலாக இவ்விமானம் பறந்து கொண்டிருந்த போது திடீரென தீ எச்சரிக்கை சமிக்ஞை ஒலிகள் ஒலித்தன. இவ்விமானத்தில் மிருகங்கள் வைக்கப்பட்டிருந்த பகுதியில் இருந்து இந்த எச்சரிக்கை ஒலி எழுந்தது. இதனால் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் இவ்விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஆனால் அதன் பின் விமானத்தை சோதனையிட்ட போது தீ அல்லது புகை ஏற்பட்டமைக்கான எந்த தடயங்களும் காணப்படவில்லை. விமானத்தில் 390 மாடுகள் இருந்ததால் ஏற்பட்ட அதிக வெப்பம் காரணமாக மேற்படி எச்சரிக்கை ஒலி எழுந்ததாக தொழில்நுட்பவியலாளர்கள் கண்டறிந்தனர். 390 மாடுகளா? இவர்களுக்கும் தனியாக விமானம் இருக்கிறதோ? இதுவரைக்கும் கேள்விப்பட்டதே இல்லையே. இனி இது பற்றியும் தேடுவோம். 911 அவசர உதவி சேவையில் இணைந்த முதல் நாளே தந்தையை காப்பாற்ற உதவிய தொலைபேசி இயக்குனர். அமெரிக்காவின் 911 அவசர உதவி சேவையில் வேலைவாய்ப்பு பெற்ற பெண்ணொருவர் முதல் நாளே குடும்பத்திடமிருந்து வந்த சோதனையான தொலைபேசி அழைப்பினை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளார். கிறிஸ்டல் மோரோவ் என்ற பெண் பயிற்சிகளை முடித்துவிட்டு கடந்த வாரம் பணியில் இணைந்துள்ளார். அன்று திருட்டு, தீ விபத்து உள்ளிட்ட சில அழைப்புகளுக்கு பதிலளித்துள்ளார். 4 மணித்தியாலங்களின் பின்னர் நன்கு அறிந்த குரல் அழைப்பு ஒன்றுக்கு பதிலளித்த கிறிஸ்டல் அது தன்னுடைய உறவினர் என புரிந்து கொண்டுள்ளார். கிறிஸ்டலின் தந்தைக்கு நீரழிவு தொடர்பான உடற்கோளாறு ஏற்பட்டுள்ளதாக கூறி உதவி கேட்டுள்ளார். அதிர்ச்சி அடைந்த கிறிஸ்டல் தனது பயிற்சிகளை பிரயோகித்து பதற்றப்படாமல் செயற்பட்டு படிமுறையான உதவிகள் மூலம் ஆம்புலன்ஸ் அனுப்பி தந்தையின் உயிரை காப்பாற்றியுள்ளார். முதல் நாளில் வீட்டிலிருந்து வந்த அழைப்பை எதிர்கொள்வது கடினமானது. ஆனால் கிறிஸ்டல் சிறப்பாக செயற்பட்டதாக கிறிஸ்டலின் பயிற்சியாளர் டேனியல் ஹாவி பாராட்டு கூறியுள்ளார். எவ்வளவுதான் பயிற்சி பெற்றிருந்தாலும் தனக்கு என்று வரும்போது தெரிந்தவர்களும் பதறத்தான் செய்வார்கள். ஆனாலும் பதறாமல் தந்தையின் உயிரை காப்பாற்றிய இந்த பெண் பாராட்டுக்குரியவரே. 2 கால்களும் செயலிழந்த பெண் கடலில் சுழியோடி சாதனை. 2 கால்களையும் இழந்த பெண் சக்கர நாற்காலியை தானே வடிவமைத்து அதன் மூலம் கடலில் சுழியோடி சாதனை படைத்துள்ளார். பிரிட்டனை சேர்ந்தவர் சூ ஆஸ்டின். 16 ஆண்டுகளுக்கு முன் ஏற்பட்ட மர்ம காய்ச்சலால் இவரது 2 கால்களும் செயலிழந்தன. எனினும் நம்பிக்கையை கைவிடாத ஆஸ்டின் தான் கற்றிருந்த நீச்சல் மீது அலாதியான காதல் கொண்டிருந்தார். இதனால் மீண்டும் முன்போலவே நீந்த வேண்டும் என ஆசைப்பட்டார். இதையடுத்து தனக்கு வேண்டிய சக்கர நாற்காலியை தானே பிரத்யேகமான முறையில் வடிவமைத்தார்.
இதன் மூலம் மீண்டும் நீச்சல் பழகிய ஆஸ்டின் கடலிலும் நீந்தி சாதனை படைத்துள்ளார். இவர் தயாரித்த நாட்காலியில் விசேட கேஸ் நிரப்பிய உருளைகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கால்களின் உதவி இல்லாமல் நீந்துவதற்கு ஏதுவான முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த நாட்காலியின் மூலம் 360 டிகிரி கோணத்திலும் சுழல முடியும். இதனால் தான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாகவும் தரையில் இருப்பதை விட தண்ணீரில் இருப்பதையே தான் விரும்புவதாகவும் ஆஸ்டின் தெரிவித்துள்ளார். துணிந்தவர்களுக்கு உடல் ஊனம் என்பது பொருட்டே இல்லை. தான் நினைத்ததை, தான் ஆசைப்பட்டதை தானே வடிவமைத்த சக்கர நாட்காலி மூலம் நிவர்த்தி செய்து கொள்கிறார் இந்த பெண். உண்மையில் இவர் ஒரு சாதனை பெண்தான். வாழ்த்துவோம். இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கின்றன. மீண்டும் அடுத்த வாரம் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.